ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு லஞ்சு தான் செய்ய போகிறேன். என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தா வெஜ் புலாவ். புலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தா பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பட்டாணி எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். காய்கறி, புதினா, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கிராம்பு, 3 டம்ளர் அரிசி பாஸ்மதி அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன், தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், உப்பு. அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. குக்கர் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். குக்கர் காஞ்சிருச்சு. இப்போ பட்டை, வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா. அதில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு போட்டு தாளிச்சு வச்சுக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். புலாவுக்கு ரொம்ப ப்ரௌன் கலராக வதங்கக்கூடாது. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் காய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் நறுக்கி வச்சுருக்க பீன்ஸு, கேரட்டையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் தண்ணி இந்த 2 குக்கரில் சேர்த்துக்கணும். அவ்வளோதாங்க. லைட்டாக கொதி வந்தோன்னா அரிசி சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்து 2 விசில் வச்சா சூப்பரான புலாவ் ரெடி. இதே மாதிரி நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள் நம்மளோட புலாவ் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு உதிரா. அவ்வளோதாங்க, சூப்பரான புலாவ் ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.